Ratio and proportion. இந்த கோர்ஸ் பேசிக் டு நோ ஃபார்முலால இது லெசன் 2. நீங்க ஃபர்ஸ்ட் லெசனை பார்க்கலனா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்க ஃபர்ஸ்ட் லெசனை பார்த்துட்டு வாங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த லெசன்ல நம்ம 6 மாடல்ஸ் ஆஃப் சம்ம ஸ்கூல் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். ஸ்கூல் மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஷார்ட்கட் மெத்தடும் ட்ரிக் மெத்தடும் எல்லா சம்ஸுக்கும் அப்ளை ஆகாது. சில எக்ஸப்ஷனல் சம் இருக்கு, அதை ஸ்கூல் மெத்தடில் மட்டும்தான் போட முடியும். ஸ்கூல் மெத்தட் தான் 100% ஆஃப் த சம்முக்கும் அப்ளை ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் மெத்தடில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஷார்ட்கட்லையும் ட்ரிக்லையும் சம் போட முடியும். மறந்துடாதீங்க, இந்த கோர்ஸை ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணால் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. அப்புறமா இதே மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்ந்து இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுவோம். Future officers, welcome to Mayon. Lesson 2, School Method. Model 1, Age. The ratio of present age of two brothers is 1:2 and 5 years back the ratio was 1:3. What will be the ratio of the ages after 5 years? A 1:4, B 2:3, C 3:5, D 5:6, E none of these. இங்கே ரெண்டு பிரதரோட ப்ரெசன்ட் ஏஜை ரேஷியோவாக கொடுத்துருக்காங்க. அவங்களோட பாஸ்ட் ஏஜ், அதாவது 5 இயர்ஸ் பேக்கில் அவங்க இருந்த ஏஜை ரேஷியோவாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபியூச்சர் ஏஜை ரேஷியோவாக கண்டுபிடிக்கணும். அதாவது 5 இயர்ஸ் இங்கேருந்து 5 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க ஏஜ் என்ன ரேஷியோவில் இருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது நம்ம சால்வ் பண்ணுவோம். ப்ரெசண்ட்டில் ரெண்டு பிரதர்ஸுமே 1:2 ரேஷியோவில் இருக்காங்க. அப்படின்னா இந்த ரெண்டு பேரோட ஆக்சுவல் ஏஜ்லேருந்து காமனாக இருந்த டேர்ம்ஸ் ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆகி ரேஷியோவாக மாறி இருக்கு. ஸோ இந்த காமன் டேர்மை ரெண்டுத்துக்கூடயும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா ரெண்டுத்தோட ஆக்சுவல் ஏஜ் நமக்கு கிடச்சிரும். அந்த காமன் டேர்ம் வந்து நமக்கு அன்னோன்னால எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் இன்ட்டு 2, இங்கே எக்ஸு 2x நமக்கு கிடச்சிரும். இதுதான் வந்து அவங்களோட ஆக்சுவல் ப்ரெசன்ட் ஏஜ். இப்போது கிவன் வேல்யூஸ் எடுத்து இது கூட கம்பேர் பண்ணி நம்ம ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிப்போம். இப்போது எக்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஏஜ் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எக்ஸ் - 5 ரேஷியோ வந்து 1. அப்புறமா இங்கே செகண்ட் பிரதர் 2x - 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ரேஷியோ வந்து 3, 1:3 இந்த பக்கம். இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். 3x - 15 ஈக்குவல் டு 2x - 5. எக்ஸோட வேல்யூ 10. எக்ஸ் தான் வந்து யங்கர் பிரதர், ஏன்னா 2x வந்து எல்டர் பிரதர். எக்ஸ் தான் சின்ன வேல்யூ, அதனால அவர் யங்கர். இப்போது எக்ஸோட வேல்யூ 10, அவங்க வந்து யங்கர் பிரதர். அப்போ எல்டர் பிரதர் எவ்வளோ? 2x, 2 × 10 20. இப்போது ஃபியூச்சர் ஏஜ் ரேஷியோ, அதாவது இங்கேருந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறமா என்ன ஏஜ் ரேஷியோவில் இருப்பாங்கன்றதை கால்குலேட் பண்ணுவோம். கரண்ட்டாக 10 இயர்ஸு ப்ளஸ் 5, கரண்ட்டாக 20 இயர்ஸு எல்டர் பிரதரு ப்ளஸ் 5. ஸோ 15/25. இதை கேன்சல் பண்ணால் ரேஷியோ வந்து 3:5. 3:5 தான் தேவையான ஆன்சர். இப்போது ஆப்ஷனில் பார்ப்போம். ஆப்ஷன் வந்து சி தான் ரிக்வயர்டான ரைட் ஆன்சர். இப்போ இங்கே ஆஸ்பிரன்ஸ் காமனாக என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்றத பார்ப்போம். ஆஸ்பிரன்ஸ் காமனாக என்ன பண்ணுவாங்கன்னா யங்கர் பிரதர் எல்டர் பிரதர் அதுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ 3:5க்கு பதிலாக 5:3 அப்படின்னு ரேஷியோ வந்துடும். ஆப்ஷன்லையும் 5:3 வந்தால் அவங்க ஆப்ஷன் 5:3 டிக் பண்ணுருவாங்க. ஸோ அப்போ வந்து எரர் ஆகிடும். அப்படின்லாம் 5:3 தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நன் ஆஃப் தீஸையும் கிளிக் பண்ணுருவாங்க. ஸோ இங்கே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம இப்போது நெக்ஸ்ட் மாடலை பார்ப்போம். Model 2, sum difference. The ratio between two numbers is 2:3. If each number is increased by 4, the ratio between them becomes 5:7. The difference between the number is A8, B6, C4, D2, E none of these. இங்கே ரெண்டு நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அந்த நம்பர் வந்து 4ஆல் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறமா புது ரேஷியோ வந்து 5:7 ஃபார்ம் ஆகுது. இப்போது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். எந்த நம்பருக்கு? ஃபஸ்ட்டு இருந்துச்சு இல்லையா 2:3ல், அதோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ அவங்க 2:3 ரேஷியோவில் நம்பர்ஸ் இருக்குது. இது கூட இருந்த காமன் டேர்ம் கேன்சல் ஆகி தான் ரேஷியோவாக வந்திருக்கும். ஸோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ்ன்னு அன்னோனாக வச்சுக்கிட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2x 3x. இப்போது கிவன் வேல்யூஸை ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணுறோம். 2x + 4, செகண்ட் வந்து 3x + 4. இவங்க வந்து என்ன ரேஷியோ கொடுக்குறாங்க? 5/7 ரேஷியோ கொடுக்குறாங்க. இதை சால்வ் பண்ணால் 15x + 20x ஈக்குவல் டு 14x + 28. இப்போ எக்ஸோட வேல்யூ 8ன்னு நமக்கு கிடைக்குது. இது வந்து எக்ஸோட வேல்யூ. இப்போ நம்ம டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, அதாவது 3x - 2xோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இங்கே 2x - 3x வந்து எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 8ன்னு. ஸோ 8 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. இப்போது இங்கே காமனாக ஆஸ்பிரன்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அது டைரெக்டாக செலக்ட் பண்ணுறது. இங்கே டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க.
இந்த கேஸில் நமக்கு 3x மைனஸ் 2x வந்து எக்ஸ்னே வந்ததால் எக்ஸோட வேல்யூவும் டிஃப்ரென்ஸ் வேல்யூவும் சேமாக இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லா சம்லையும் இப்படி இருக்காது. இப்போ நெக்ஸ்ட் மாடல் நம்ம பார்ப்போம். Model 3, mixture and alligation. A mixture contains alcohol and water in the ratio 4:3. If 5 liters of water is added to the mixture, the ratio becomes 4:5. The quantity of alcohol in the given mixture is A 3 liters, B 4 liters, C 15 liters, D 10 liters, E none of these. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆல்கஹாலும் வாட்டரும் எந்த ரேஷியோவில் இருக்குன்றதை கொடுத்துட்டாங்க. அப்புறம் 5 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் ஆகுது. ஸோ புது ரேஷியோ ஃபார்ம் ஆகுது. இப்போ நமக்கு குவான்டிட்டி ஆஃப் ஆல்கஹாலை கண்டுபிடிக்கணும். ஆல்கஹால் வந்து சேஞ்ச் ஆக போகிறதே இல்லை, ஏன்னா வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்கஹாலோட குவான்டிட்டி வந்து அப்படியே இருக்க போகுது. நம்ம இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். இன் ஒரிஜினல் மிக்சர் ஆல்கஹாலும் வாட்டரும் 4:3 ரேஷியோவில் இருக்குது. ஸோ காமன் டேர்ம் வந்து கேன்சல் அவுட் ஆகிருக்கும். ஸோ அந்த காமன் டேர்மை நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ 4x 3x. இப்போ வந்து 5 லிட்டர் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணியிருக்காங்க, அதான் கிவன். இதை வந்து நம்ம அப்படியே ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணுறோம். 4x லிட்டர் ஆஃப் ஆல்கஹால் பை 3x லிட்டர் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் 5 லிட்டர்ஸ் அடிஷ்னல். இப்போ புது ரேஷியோ 4/5. இப்போ இதை சால்வ் பண்ணால் 2x ஈக்குவல் டு 12x ப்ளஸ் 20. ஸோ 8x வந்து 20, x ஈக்குவல் டு 5/2. இப்போது எக்ஸோட வேல்யூ நம்ம கிடச்சிருச்சு. இப்போது ஆல்கஹாலோட குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும். ஆல்கஹாலோட குவான்டிட்டி எவ்வளோ? 4x. ஸோ 4xல x சப்ஸ்டியூட் பண்ணால் 4 × 5/2 10 லிட்டர்ஸ். இப்போது ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். இங்கே காமனாக ஆஸ்பென்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா 4:3 கொடுத்துருக்க ஆல்கஹால் வாட்டர் ரேஷியோவை 3:5 எடுத்துக்கிறதும், இல்லைனா இங்கே அப்புறம் மிக்சருக்கு அப்புறமா 4:5 ஆகுது 5:4 எடுத்துக்கிறதுன்னு இந்த ரேஷியோவை இன்வர்ஸாக எடுத்துக்கிறது காமன் மிஸ்டேக். ஸோ அங்கே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது நெக்ஸ்ட் மாடலை பார்ப்போம். Model 4, income and expenditure. The salaries of A, B and C are in the ratio 2:3:5. If C's monthly salary is rupees 12,000 more than that of A, then B's annual salary is A 1,20,000, B 1,44,000, C 1,80,000, D 2,40,000, E none of these. இங்கே வந்து ஏபிசியோட மந்த்லி சேலரிஸை ரேஷியோவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோ வந்து ஆனுவல் சேலரிக்கும் காமன் தான், ஏன்னா காமனாக 12 வந்து எல்லாத்துக்கூடையும் மல்டிப்ளை ஆக போகுது. ஸோ ரேஷியோவில் அது கேன்சல் அவுட் ஆகிடும். இப்போது அப்புறமா சியோட மந்த்லி சேலரியை இங்கே ஏ கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பியோட ஆனுவல் சேலரியை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே இந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணுவோம். மந்த்லி சேலரி வந்து 2:3:5 ரேஷியோவில் இருக்குது. ஸோ காமன் டேர்ம் வந்து கேன்சல் அவுட் ஆகிருக்கும். ஸோ அந்த கேன்சல் அவுட் டேர்ம் வந்து நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு மந்த்லி சேலரியான 2x 3x 5xை நம்ம வச்சுக்கிறோம் இது மந்த்லி சேலரின்னு. இப்போது கிவன் வேல்யூ வந்து சிஏ ஏ கூட கம்பேர் பண்ணி சி வந்து 12,000 மோராக இருக்குது ஏவோட மந்த்லி சேலரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சியோட சேலரியான 5x மைனஸ் ஏவோட சேலரி ஈக்குவல் டு 12,000. அப்போ எக்ஸோட வேல்யூ 4,000. இப்போ நம்ம பியோட மந்த்லி சேலரியை கண்டுபிடிப்போம். இது வந்து 3xனா எக்ஸோட வேல்யூ 4,000. ஸோ 3 × 4,000 12,000. கேட்டிருக்கிறது பியோட ஆனுவல் சேலரி. ஸோ மந்த்லி சேலரி இன்டூ 12 months ஈக்குவல் டு 1,44,000. இதுதான் பியோட ஆனுவல் சேலரி. இப்போ ஆப்ஷனை பார்ப்போம். ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். இங்கே காமன் மிஸ்டேக்காக ஆஸ்பென்ஸ் பண்ணுறது என்னன்னா பியோட ஆனுவல் சேலரிக்கு பதிலாக மந்த்லி சேலரியை கண்டுபிடிச்சிருது. பியோட மந்த்லி சேலரி நம்ம 12,000 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆப்ஷனில் இங்கே சைபரை நோட்டீஸ் பண்ணாமல் ஆப்ஷன் ஏவை ரைட் ஆன்சர்னு கிளிக் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது நெக்ஸ்ட் மாடலை பார்ப்போம். Model 5, coins and rupees. A box contains 280 coins of 1 rupee, 50 paise, 25 paise. Model 5, coins and rupees. A box contains 280 coins of 1 rupee, 50 paise, 25 paise. The value of each kind of coins are in the ratio 8:4:3. Then number of 50 paise coins in A 70, B 60, C 80, D 90, E none of these. இங்கே வந்து பாக்ஸில் 280 coins இருக்கணும். அதோட வேல்யூ ரேஷியோ 8:4:3 இருக்கணும் கொடுத்துருக்காங்க. இங்கே 280ன்றது நம்பர் ஆஃப் காயின்ஸ், அதாவது குவான்டிட்டி. இங்கே வேல்யூன்றது அந்த காயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற வேல்யூ, அதாவது குவாலிட்டி. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம கரெக்டாக நோட்டீஸ் பண்ணணும். இப்போ நம்ம சம்மை சால்வ் பண்ணுவோம்.
இங்கே வேல்யூ ரேஷியோ வந்து 8:4:3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோவில் வந்து காமன் டேர்ம் கேன்சல் அவுட் ஆகிருக்கும். ஸோ ஆக்சுவல் வேல்யூவை ப்ரொடியூஸ் பண்ண நம்ம எக்ஸு கூட மல்டிப்ளை பண்ணுறோம், எக்ஸ் அன்னோனாக வச்சுக்கிட்டு. ஸோ 1ஓட வேல்யூ வந்து 8x, 50 பைசோட வேல்யூ 4x, 25 பைசோட வேல்யூ 3x. நெக்ஸ்ட் நம்ம நம்பர் ஆஃப் காயின்ஸை கண்டுபிடிக்கணும். அதாவது இங்கே வேல்யூ நமக்கு தெரியும் 8xன்னு. இப்போது நம்பர் ஆஃப் காயின்ஸ், இப்போது 1ஓட வேல்யூ வந்து 8xனா நம்ம 8 rupees கொடுக்குது, ஒன்று சேர்ந்து 8 rupees கொடுக்குது, 1 rupee அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா எத்தனை 1 rupee காயின் வேணும்? எத்தனை 1 rupee காயின் வேணும்னா 8 rupees கொடுக்க 8 × 1 8 rupees கொடுக்கும். அதே மாதிரி இங்கே வேல்யூ வந்து 8x இருக்குது. ஸோ 8x × 1 நம்பர் ஆஃப் 1 rupee காயின்ஸ். இப்போ 50 பைஸ், 50 பைஸ் வந்து 4 rupees கொடுக்குது வேல்யூவை. சும்மா அசியூம் பண்ணிக்கிறோன்னா எத்தனை 50 பைஸ் வேணும்? 4 rupees கொடுக்க. ஸோ 4 × 2 போட்டிருப்போம். இங்கே வேல்யூ வந்து 4xனால 4x × 2. அதே மாதிரி 25 பைஸு, 25 பைஸோட வேல்யூ 3 rupeesனு வச்சுக்கிட்டோன்னா எத்தனை 25 பைஸ் வேணும்? 3 rupees ப்ரொடியூஸ் பண்ணனா 3 × 4 போட்டிருப்போம். இங்கே வேல்யூ வந்து 3x இருக்கிறதால 3x × 4. நம்பர் ஆஃப் காயின்ஸ் 1 rupee, 50 பைஸு, 25 பைஸ் வந்து 8x, 8x, 12x. இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 8x + 8x + 12x 28x வருது டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ். நமக்கு கொஸ்டினில் டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 280ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 10. நமக்கு 50 பைஸ் எவ்வளோ 50 பைஸ் காயின்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் 50 பைஸ் காயின்ஸ் இங்கே வந்து 8xன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 8xல இந்த எக்ஸோட வேல்யூ 10 சப்ஸ்டியூட் பண்ணால் 80. இப்போ நம்ம ஆப்ஷனை பார்ப்போம். ஆப்ஷன் வந்து சி, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இங்கே வந்து காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, இந்த வேல்யூன்ற வார்த்தையை விட்டுட்டு இது வேல்யூ ரேஷியோவாக எடுத்துக்காமல் இது அப்படியே நம்பர் ஆஃப் காயின்ஸ்னு எடுத்துக்கிட்டு நம்பர் ரேஷியோவாக வச்சு இந்த 280 இந்த ரேஷியோ கூட கம்பேர் பண்ணால் ஆன்சர் வந்து எரர் ஆகிடும். ஸோ இங்கே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் மாடல் ஆஃப் சம்மை பார்ப்போம். Model 6 shares and partners divide 1250 among A, B and C so that A gets 2/9 of B's share and C gets 3/4 of A share. A 200, 800, 250, B 200, 900, 150, C 150, 800, 300, D 200, 900, 75 and E none of these. இங்கே வந்து டோட்டல் அமௌண்ட் ஏபிசி சேர்ந்து எவ்வளோ வாங்குது 1250 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஏ வந்து பி கூட கம்பேர் பண்ணி வேல்யூ கொடுத்துட்டாங்க, சியை வந்து ஏ கூட கம்பேர் பண்ணி வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணுவோம். A:B:C இந்த ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஒருத்தர் வாங்குற ஷேர் எவ்வளோன்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரேஷியோ எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுன்றத பார்ப்போம். இப்போ கிவன் A = 2/9 of B, C = 3/4 of A. இப்போ இதை எல்லாத்தையும் ஒரே டேர்மாக, அதாவது எல்லாத்தையும் ஏலையும் இல்லை எல்லாத்தையும் பிலையோ இல்லை எல்லாத்தையும் சிலையும் நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த வேல்யூ அப்படியே கேன்சல் அவுட் பண்ணி நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து ஏ கண்டுபிடிக்க தான் ஈஸி நமக்கு, ஏன்னா இங்கேயும் ஒரு ஏல வேல்யூ இருக்குது. இது மட்டும் ஏவாக கன்வெர்ட் பண்ணிட்டா போதும், நம்ம மொத்தமாக ரேஷியோ எடுத்துடலாம். இப்போது இது ஏவாக கன்வெர்ட் பண்ணும்போது B = 9/2Aன்னு வரும். இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுப்போம். அதே மாதிரி சி வந்து ஏற்கனவே ஏ டேர்ம்ஸில் தான் வேல்யூ இருக்குது. ஸோ சி வந்து செகண்ட் வேல்யூவாக அப்படியே நம்ம வச்சுப்போம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம இந்த ரேஷியோவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபஸ்ட் இங்கே ஏ வந்து ஏவாகவே இருக்கும். செகண்ட் பிக்கு பதிலாக 9/2Aவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்புறம் சிக்கு பதிலாக 3/4Aவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இந்த ஏவை எல்லாத்துலேயும் கேன்சல் அவுட் பண்ணிட்டோன்னா நமக்கு ரிமைனிங் வந்து 1:9/2:3/4. இதுதான் வந்து இந்த A:B:Cயோட ரேஷியோ. இதை எல்சிஎம் எடுத்தோம்னா நம்ம 4:18:3ன்னு வரும். இதுதான் வந்து A:B:Cயோட ரேஷியோ. இப்போது A:B:Cயோட ரேஷியோ நமக்கு கிடச்சிருச்சு. அப்படின்னா இப்போ ஃப்ராக்ஷனாக இதை மாற்றிக்கலாம். ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம்னா 4 + 18 + 3னா 25. ஸோ ஏயோட வேல்யூ வந்து 4/25, பியோட வேல்யூ 18/25, சியோட வேல்யூ 3/25. ஸோ இப்போது மொத்த வேல்யூ நமக்கு தெரியும் 1250ன்னு. இப்போ ஏவோட அதோட ஃப்ராக்ஷன் அமௌண்ட் தெரியும். ஸோ ஏ இன்ட்டு அந்த மொத்த வேல்யூ 4/25 × 1250 200. பிக்கும் அதே மாதிரி 18/25 × 1250 இது வந்து 900. சி வந்து 3/25 × 1250 150. இப்போ இதை ஆப்ஷனில் பார்ப்போம். ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். இங்கே காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா பிக்கும் டிக்கும் ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம ஆக்சிடென்டலாக டியை டிக் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த சில்லி மிஸ்டேக்கை ரொம்ப காமனாக பண்ணுவாங்க, இதை நம்ம பண்ணக்கூடாது.
இதோட இந்த லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்ததுலே எந்த மாடல் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த லெசன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷேரிங் இஸ் கேரிங். நீங்கள் நம்ம ஸ்டடி குரூப்பை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் வழியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.